ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 26 அதிகாரம் 22 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்திலே பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ஈசாக்குடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஈசாக்கு பஞ்ச நாட்களை விதைவிக்கும் போது கர்த்தர் அதை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலன் கொடுக்கிறார். அந்த இடங்களை விட்டு தாண்டி வரும் பொழுது அநேக பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது. அந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள், ஆளுகை செய்வர்களெல்லாம் ஈசாக்கு எதிராக எழும்புகிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு காரியங்களும் போராட்டம் தான். ஒவ்வொன்றையும் விட்டு கொடுத்து ஈசாக்கு வருகிறார். யோசித்து பாருங்கள், இன்னைக்கு நாம் அநேக நேரம் எவ்வளவுதான் விட்டு கொடுக்கிறது, எவ்வளவுதான் இறங்கி போறது, எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது, இதுக்கு மேலலாம் என்னால முடியாதுப்பான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம், வேற ஸ்டாண்ட் எடுக்க நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஆனா ஈசாக்க பாருங்களா, அவங்க சத்துருக்கள் துரத்துக்கிறாங்க, விரோதமான காரியங்கள் செய்யும்போது விட்டு கொடுத்துட்டே வராரு. அப்பா காலத்துல வெட்டின துறப்பெல்லாம் ரெடி பண்றாரு. தண்ணி வருது, ரெடி ஆகும்போது பெலிஸ்தர் வந்து எடுத்துட்டு போயிருந்தாங்க. அப்படியே இருக்கும்போது ஐயோ இப்படி போயிட்டுன்னு சொல்லி அதையும் விட்டு கொடுத்துட்டு கவலைப்படாம அடுத்தல அப்படியே வரும்போது அடுத்த இடத்துல துறவு வெட்டுறாங்க. அங்கும் தண்ணீர் வருது. கேராரு மேய்ப்பர்கள் வந்து அங்க வாக்குவாதம் பண்றாங்க. அங்க என்ன பண்றாரு, அதையும் விட்டு கொடுத்துட்டு போயிருந்தாரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அடுத்தால இன்னொரு இடத்துக்கு வர்றாரு. அங்க வரும்பொழுது அங்கும் துறவு விட்டும் பொழுது பிரச்சனை வருது, அதையும் விட்டு கொடுக்கிறாரு. இன்னொரு இடத்துக்கு வர்ற, அப்படி ஒவ்வொரு இடமா விட்டு கொடுத்துட்டே வர்றாரு. கடைசியா அப்படி எவ்வளவுதான் சொல்லி சோர்ந்து அவர் போகவே இல்லை. ஒரு இடத்துல வெட்டும் பொழுது யாரும் வாக்குவாதம் பண்ண வரல, அங்க தண்ணீர் வருது. அப்பொழுதுதான் ஈசாக்கு என்ன சொல்லுகிறார் தெரியுமா, இந்த தேசத்துல நாம் பழுகும்படிக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிடுகிறார். அங்க நல்ல தண்ணீர் உண்டாயிடுச்சுது, இந்த தேல்கைகள் விரிவாயிடுச்சுது, சத்துருக்கள் அங்க வர முடியல, அவங்கள தொட முடியல, எந்த விதத்திலும் அவங்களுக்கு இடர்கள் வேதனைகள் கொடுக்க முடியாத அளவு கர்த்தர் ரெகோபோத் என்று சொல்லி அதுக்கு பெயர் வைக்கிற அளவுக்கு ஏல்கைகளை விரிவாக்கி நன்மையை கொடுத்து நீரூற்றை ஏற்படுத்தி கொடுத்து ஆசீர்வதித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, இன்னைக்கு நாம் விட்டு கொடுக்கிற சுபாவம் நமக்கு இருக்குதா? சகிக்கிற தன்மை நமக்குள்ள இருக்குதா? என்னெல்லாம் பொறுமையா இருக்க முடியாது, என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோமா? இல்ல, பொறுமையா இருப்போம். கண்டிப்பா அதற்கு பிரதிபலன் உண்டு. நிச்சயமாகவே ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அது எந்த ஒரு காரியங்களாக இருக்கட்டும், ஈசாக்கு நமக்கு முன்மாதிரி அந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எவ்வளவு அழகா ஒவ்வொரு காரியங்களும். ஆனால் ஆண்டவர் அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். நாம் பார்க்கிற பார்வை அப்படி, இதை விட்டுட்டா நமக்கு வேற வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி இல்ல, ஒன்றுமே இல்லைனாலும் அந்த இடத்துல இருந்து ஒரு நன்மை கர்த்தர் நமக்கு உண்டாக்க முடியும். ஒரு அருமையான சகோதரருடைய சாட்சி அவரை குறித்து சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டேன். அந்த குடும்பத்துல 4 பிள்ளைகள், 4 பிள்ளைல 3 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண். இதுல அந்த மூத்த சகோதரர் தான் குடும்ப பொறுப்பு. ஏனண்டா அந்த பிள்ளைகள் சிறு வயதிலே அம்மா அப்பா இறந்து போயிருந்தாங்க. இப்ப அந்த மூத்த பையன் தலையில எல்லா பொறுப்பு விடும்போது இவனும் பொறுப்பா போய் சின்ன சின்ன வேலை செஞ்சு தம்பிமார் தங்கச்சும் படிக்க வைக்கிறான். அவங்களுக்கு கொஞ்சம் சொத்து சுகம் நிறையவே இருந்துச்சு, தோட்டங்கள்லாம் இருந்துச்சு, வீடு இருந்துச்சு, எல்லாமே அவங்க கூட்டு குடும்பம் மாதிரி தான் சேர்ந்து இருந்து எல்லா பிள்ளைகளையும் வளர்த்து ஆளாக்கி அடுத்தல எல்லாருக்கும் திருமணம் பண்ணி வச்சு எல்லாத்தையுமே ஒழுங்கா போயிட்டு இருக்கும்போது அந்த சொத்துக்கள்லாம் பிரிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு காலகட்டம் வந்துச்சு. அப்போ அந்த மூத்த சகோதரர் என்ன பண்ணாரு, தம்பிமாருக்கு தங்கச்சி எல்லாத்துக்கும் அழகா அவங்க கேட்டதை விரும்பினதை பிரிச்சு கொடுக்கிறாரு. அப்போ அந்த மூத்த சகோதரருடைய மனைவி சொல்ல, என்னப்பா நீங்க எல்லாத்தையும் இப்படி விட்டு கொடுத்துட்டே இருப்பீங்களா? நானும் கல்யாணம் ஆனதுல இருந்து பாக்குறேன், முன்னாடி உள்ளதும் கேள்விப்பட்டேன், எல்லாரும் சொல்றாங்க உங்க தம்பி தங்கச்சி அவ்வளவு செய்றீங்களப்பா, எல்லாமே விட்டு கொடுத்துட்டா நமக்கும் பிள்ளைகள் இருக்குது, நமக்கு என்னப்பா போயிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மனுஷன் சொன்னாராம், இல்லம்மா விட்டு கொடுப்போம், நம்மளும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. இன்னைக்கு பாரு, ஒரு தகப்ப ஸ்தானத்துல என்னைய அந்த குடும்பத்துல ஆண்டவர் வச்சுட்டாரு, வேற என்ன பண்றது, என் பிள்ளைகள் மாதிரி நினைச்சு நான் பண்றேன், நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாராம். எல்லாருக்குமே தோட்டம், தண்ணீர், அந்த மோட்டார் எல்லாம் இருக்கிறதெல்லாம் பிரிச்சு கொடுத்தது. இவங்களுக்கு ஒரு வண்ணாந்தரமான ஒரு இடம் தான் கிடக்குது, தரிசு நிலமான ஒரு பகுதி. இதை நான் எடுத்துக்கிறேன் பானும்போது மற்ற தம்பிமார் வந்து, ஆனா உனக்கு என்ன செய்வான்னு கூட கேட்கல, ஆனால் அதை பெருசா எடுத்துக்கல. இவர் என்ன பண்ணாரு, கடைசியில அது திருப்பி எல்லாமே ரெடி பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு இவருடைய தலையில தான் விழுந்துச்சு. அப்பதான் தோட்டமாய் மாற்ற முடியாத நல்லா உழுது எல்லாம் புதர்கள் முட்கள்லாம் அகற்றி அதுல ஒரு நீரூற்றை ஏற்படுத்தணும், ஒரு போர் போடணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். உற்சாகமா செஞ்சாரு. ஆண்டவர் இதை பார்த்துட்டே இருந்தார். என்ன பண்ணாராம், அவர் போர் போட்டு தண்ணீருக்கு இது பண்ணும்போது நல்லா தண்ணீராம், அதுல அந்த அளவு பொங்குகிற அளவுக்கு நீரூற்று. அதோடு மட்டுமல்ல, அந்த தண்ணீர் அவ்வளவு சுவையானதாக இருந்துச்சுதான். மற்றவங்களுக்கெல்லாம் அந்த அளவு நல்ல தண்ணீர்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சால்ட் கலந்ததா இருந்துச்சு, ஏற்கனவே இருந்து பிரிச்சு கொடுத்ததெல்லாம். ஆனா இந்த சகோதரனுக்கோ அந்த தண்ணீர் அவ்வளவு அழகா நல்ல தண்ணீராய் பருவம் செய்வதற்கு, பயிரிடுவதற்கு ஏற்றதா அந்த இடத்துல இருந்துச்சுதான்.
பாருங்க, ஆண்டவர் வெட்கப்பட விட்டுட்டாரா? ஒரு போதும் விட்டு கொடுத்தவங்க எந்த விதத்திலும் ஒரு நாளும் கெட்டு போனதே கிடையாது. இன்னைக்கு நீங்க எப்படி உங்கள் சகோதரர் மத்தியில, சகோதரி மத்தியில, குடும்பத்துல, கூட்டு குடும்பத்துல, வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் பாத்துக்குவார்னு சொல்றீங்களா? உலகம் சொல்லும் பைத்தியக்காரன், பிழைக்க தெரியாதவன், வாழ தெரியாதவன், பொறுப்பு இல்லாதவன். நோ, விட்டு கொடுத்து பாருங்க, தாழ்ந்து போய் பாருங்க, சகிச்சு பாருங்க. அதனுடைய மேன்மை ஆண்டவர் வச்சிருக்கிறது அதை ஒப்பிட்டு பார்க்க முடியாது, கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. மேன்மை அவ்வளவு பெருசா இருக்கும். இன்னைக்கு நம்ம அதை செய்வோமா? தொடர்ந்து பிரச்சனை வருது, தொடர்ந்து போராட்டம் தான், முடிவு இல்லையா? முடிவு உண்டு. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த பெரிய நாளை கொடுத்திருக்கீங்க. தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திக்கிற பிள்ளைகள் உண்டு. தொடர்ந்து நாங்க ஏமாந்துட்டு தானே இருக்கிறோம். தொடர்ந்து இதுக்கு முடிவே இல்லையா? தொடர்ந்து எங்க பொருளை நாங்க இழந்துட்டே தானே இருக்கோம். தொடர்ந்து நாங்க கஷ்டப்படுறத இன்னொருத்தர் அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஏராளம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை இன்னைக்கு நினைவு கோருங்கப்பா. விட்டு கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் இழந்தாச்சு, நீ என்ன இருக்குன்னு சொல்லி ஒருவேளை இன்னைக்கு விரக்தியோடு இருக்கிற பிள்ளைகளையும் நீங்க அருகில போய் தட்டி கொடுத்து உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து வித்தியாசத்தை ஏற்படுத்துங்க. நிச்சயமாக உம்மால் செய்ய முடியும். ஈசாக்கின் தேவன். பஞ்ச காலம்தான், யாராவது விதை விதைப்பாங்கன்னு கேட்கலாம். ஆனா நீர் சொல்லி விதை விதைத்தால் அது 100 மடங்கு பலன் கொடுக்கும். பாலைவனங்கள் கூட சோலைவனமா மாறிடும். நீரூற்றுகள் எல்லாத்தையும் ஒன்னில்லாம அழிச்சு போட்டாங்க, அபகரிச்சு கொண்டாங்க. ஆனாலும் ஈசாக்கு சோர்ந்து போகல. ரகோபோ சொல்லுகிற அளவுக்கு எல்கையில விரிவாக்குறீங்க. பழுகி பெருகும்படியான ஒரு இடத்தை ஏற்படுத்தினீங்க. சத்துருக்களை துரத்தினீங்க, அப்புறப்படுத்தினீங்க, வாழ்ந்திருக்க செஞ்சீங்க. அதே போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாகட்டும், வாழ்ந்திருக்கட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாள் முழுவதும் பாதுகாப்பும் நடத்தல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ரகோபோத் எல்கைகளை விரிவாக்குற, இடத்தை விசாலமாக்குற, பள்ளிகை பெருக பண்ணுகிற, நீரூற்றை ஏற்படுத்தி வாழ்ந்திருக்கிற செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.